செஞ்சுட்டோம் அப்படின்னம்னா அது அப்படியே பழகிடும். அது எப்படி வரும்னா நம்ம கண் முன்னாடி படம் பார்க்குறோம் இல்லையா, தேட்டரில், சீரியலில், டிவியில், செல்ஃபோனில். இப்போ செல்ஃபோன் எல்லா கையிலும் செல்ஃபோன் வந்துச்சு. இப்போ எல்லாம் படம் பார்க்குறோம் இல்லையா, அந்த படம் பார்க்குறப்ப நம்ம அந்த அதிலே ஒன்றிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம கண் முன்னாடியே அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணுறத கால் பண்ணி ரீகால் பண்ணி கூப்பிட்டோம்னா அது கண்ணு வந்து நிற்கும். அப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை பெரியவங்க கிட்டேயோ ஏதோ ஒரு வார்த்தை முன்பின் பேசியிருப்போம், அதனால அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க. சரியா? அடுத்த நாள் காலையில் போயிட்டு இப்படி பேசிடக்கூடாது, நம்ம அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம்னா அடுத்த நாள் காலையில் போயிட்டு எப்போ நான் பேசுறது தப்பு தான், நேற்று இப்படி பேசிட்டேன் மனசு வச்சுக்காது அப்படின்னா யோசிப்பாங்க இல்லையா. பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னம்னா நம்மளே நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்ம கூட நம்மள்கிட்ட பேசிக்கிறதா இருக்கும். இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மள்ட்ட என்ன மைனஸ் இருக்குது, நம்மள்ட்ட என்ன ப்ளஸ்ஸை இன்னும் ப்ளஸ் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது இது வந்து பர்சனல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம அப்படி பண்ணிட்டோம் வந்தோம்னா நம்ம 4 பேர் போட்டுற மாதிரியும் 4 பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க மாதிரியும் நம்மளே நம்ம செலுத்திடலாம். சரியா? யாரும் எதுவுமே ஃபாலோ பண்ணுவீங்களா? பார்த்துக்கிட்டு உங்கள் டீச்சர் அம்மா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்க இந்த நேரத்தில். நன்றி.